ஆனால் இவர்கள் இந்த முகலாவிற்காக எங்களுடைய அதாவது ஹஸ்ரத்துக்கு எதிராக வந்த இளைஞர்கள் எவ்வளவு இந்த முகலாவிற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் வளர்ச்சிக்காக என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இப்போது அதை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள். ஆனால் இவர்கள் குழப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் நிச்சயமாக நீங்கள் அல்லாவிற்கு எதிராக வந்து விட்டீர்கள். அதை உங்களுக்கு புரிய வைத்து குழப்பவாதிகளிடம் இருந்து உங்களை பிரிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நல்லவர்களுடன் இணைந்து யார் நல்லவர்கள் என்று தெரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிப்பதற்குள் அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து எவ்வளவு விஷயங்கள் இந்த மொஹலாவில் ஹஸ்ரத்தின் மூலியமாக ஏற்பட்டப்பட்டு இருக்கிறது என்பது தெரியும். நீங்கள் ஹஸ்ரத்தை நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இது போன்ற அந்த மௌலுது, மீலாதி நபி, முத்தம் கொடுப்பது சம்பந்தமாக உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த குழப்பங்கள் வந்து உங்களிடத்துல இருக்கிறது. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இதை நோக்கி வந்து ஹஸ்ரத்திடம் வந்து சென்று கேட்கவே இல்லை ஒரு வாட்டி கூட. ஏன்னா சொன்னால் இதை கேட்டிருந்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். நீங்கள் எங்களை சொல்லுகிறீர்கள் பிரெயின் வாஷ் பண்ணி விட்டார்கள் சொல்ற. ஆனால் நாங்கள் சொல்லுவது, நாங்கள் எங்கள் அணியில் இருப்பவர்கள் அதாவது படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். இது ஏற்றத்தாழ்விற்காக நான் சொல்லவில்லை, ஒரு விளக்கத்திற்காக சொல்கிறேன். யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அதாவது இன்ஜினியர்கள், டாக்டர்கள், போலீஸ்கள், வக்கீல்கள், ஆலிம்கள், ஆஃபீஸ்கள், இது போன்ற பலரும், டிரைவர்கள், பல போன்றவர்கள், படித்தவர்களும் படிக்காதவர்களும் அனைவரும் எங்களுடைய அணிகள் இருக்கிறார்கள். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு இப்போ வர்றது இந்த நோக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுட்லாம், அந்த டவுட் எல்லாமே வந்து நாங்கள் அதை கிளியர் பண்ணிட்டு தான் இந்த மார்க்க சேவை மையத்தை ஆரம்பித்து நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது போன்று வந்து நீங்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி ஹஸ்ரத்தை நோக்கி தாராளமாக கேட்கலாம். ஏன்னு சொன்னால் பல பேர் வந்து ஹஸ்ரத்தை நோக்கி இது போன்ற குற்றச்சாட்டுகளை வச்சு கடைசியில் வந்து ஹஸ்ரத் வந்து ஹஸ்ரத்துக்கு எதிராக அவர்களால் நிரூபணம் செய்ய முடியவில்லை. நாம் சொல்வது சிறுக்கு என்று சொல்வது சிறுக்கு என்று என்ன சொன்னால், ஹஸ்ரத் அவருடைய ஆதாரங்கள் குரான் ஹதீஸ்கள் மூலியமாக வருவது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பின்பற்றும் தீன் வந்து முழுமையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன். அதாவது எந்த விதமான கொள்கைக்குட்பட்டும் அவர் எந்தவித ஜமாத்தோட கொள்கைக்குட்பட்டும் அவர் செய்யவில்லை. அவர் செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீன்களை கொண்டு வந்தாலும் முழுமையாக அந்த தீன் தான். அந்த தீனை தான் நாங்கள் அவர்களிடத்திலும் படித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலும் வாழ்ந்து காமிச்சார்கள், மறுமைக்கு தேவையானதையும் அப்படி வாழ்ந்து காமிச்சார்கள் என்று சொல்லிட்டு நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அது பின் வரக்கூடிய நேரங்களில் நாம் பார்ப்போம். இப்போது உங்களிடத்தில் வந்து